வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அக்ரிபீடியா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. பர்சனலாகவும் சரி, கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, நிறைய பேர் இதை பற்றி பேச சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. என்னன்னா, ஸ்கோப் ஃபார் பிஎஸ் அக்ரி. பிஎஸ் அக்ரிக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கு, என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிஎஸ் அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும், நம்ம பிஎஸ் அக்ரி முடிச்ச உடனே வேலைக்கு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் பிஎஸ் அக்ரிக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இன்ஃபேக்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி அண்ட் ஹார்டி, டிப்ளமோ அக்ரி அண்ட் டிப்ளமோ ஹார்டி எல்லாத்துக்குமே என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். ஒரு 1 year முன்னாடி அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஆல்சோ ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். ஸோ இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னா, அந்த வீடியோல சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ட்ரா சொல்ல போறேன். அண்ட் எல்லாருக்குமே கிளியரா புரியுற வகையில பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப்க்கு போறவங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 4 கேட்டகரியை பிரிச்சு சொல்ல போறேன். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ். கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்றவங்க 90% பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி குரூப் எக்ஸாம் எல்லாம் வந்துட்டு ஈஸியா பாஸ் பண்ண முடியும். அக்ரி ஜாயின் பண்ணா இந்த எக்ஸாம்லாம் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு நம்பிதான் ஜாயின் பண்ணி என்ன முதற்கொண்டு தான் சொல்றேன். சோ நம்ம எல்லாருமே அந்த ஒரு எண்ணத்துல தான் வந்துட்டு பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணிருப்போம். பட் இது முழுக்க முழுக்க உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியாது, முழுக்க வந்துட்டு அது இல்ல, உண்மை இல்ல அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது. சோ அது என்ன காரணம், பிஎஸ்சி அக்ரிக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். சோ அடுத்த 2வது கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ஸ், 3வது கேட்டகரி ஆண்டர்பிரினர்ஸ், 4வது பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டீச்சிங் லைன்ல போறாங்க. சோ இந்த 4 கேட்டகரியில தான் ஆல்மோஸ்ட் பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க எல்லா ஜாப்புமே வந்துட்டு அடங்கிடும். ஃபர்ஸ்ட் கேட்டகரி கவர்மெண்ட் ஜாப்ஸ். பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கு அப்படிங்கறத, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. சோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எக்ஸாம் எழுதி தான் போற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம 2 டைப்பா பிரிச்சுக்கலாம். ஒன்று அக்கேஷனல், இன்னொன்று ரெகுலர். அக்கேஷனல்னா இந்த எக்ஸாம்ஸ்லாம் எப்பயாவது தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்லி 2 or 3 years ஒன்ஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அக்கேஷனல் சொல்லலாம். அண்ட் தென் ரெகுலர், இந்த எக்ஸாம்லாம் எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் பிஎஸ்சி அக்ரி முடிச்ச உடனே கூட இந்த எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எக்ஸாம் எழுதி உடனே ஜாப் பிளேஸ் ஆகிறது கூட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலர் என்னென்ன எக்ஸாமில் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுறாங்க, எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ என்ன போஸ்டிங்க்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட் ஆஃபீஸர், ஏஎஃப்ஓ, அந்த போஸ்டிங்க்கு. நீங்கள் பேங்க்லாம் போனீங்கன்னா தெரியும், அங்கே ஏஎஃப்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். ஸோ அந்த போஸ்டிங்கான எக்ஸாம் தான் இது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேங்க் எக்ஸாம்னா வேற ஒன்றும் இல்லை, இதுதான். இது பார்த்தீங்கன்னா ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்ரி இயர் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ இதில் 2 டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்குது. ஒன்று கிரேட் ஏ, கிரேட் பி. கிரேட் ஏல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான எக்ஸாம், அண்ட் தென் கிரேட் பி வந்துட்டு மேனேஜருக்கான எக்ஸாம். இந்த எக்ஸாமை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்களும் எழுதலாம், எம்எஸ்சி அக்ரி முடிச்சவங்களும் எழுதலாம், பிஹெச்டி முடிச்சவங்களும் எழுதலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு டிகிரி தான் வந்துட்டு எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அப்படிங்கிற இந்த ஜாப்க்குலாம் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரி தான். ஸோ நீங்கள் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அண்ட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் எழுதுறது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஎஃப்எஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்ஸ் தான். அண்ட் அந்த 3 சப்ஜெக்ட்ஸுமே வந்துட்டு அக்ரி ரிலேட்டடான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட் ஐஎஃப்எஸ், அந்த இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூபிஎஸ்சி அண்ட் ஐஎஃப்எஸ் இந்த 2 எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் வந்து சேமாக தான் நடக்கும். அண்ட் தென் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ போகும்போது தான் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும், அண்ட் ஐஎஃப்எஸ் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக அப்ளை பண்ணி தனியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நேஷனல் சீட் கார்பரேஷன், என்எஸ்சி, அதில் வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ட்ரெயினி அந்த ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஃப்சிஐ, அதில் அசிஸ்டன்ட் கிரேட் 3 அந்த ஜாப்க்கு வந்துட்டு போகலாம். அண்ட் தென் நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட், என்எஃப்எல், அதில் மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவ் அந்த ஜாப்க்கு போகலாம்.
அண்ட் தென் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இஃப்கோ, அதில் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ட்ரெயினி அந்த ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் கிரிப்கோ கிருஷாக் பாரதி கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இதில் ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் ட்ரெயினி அப்படிங்கிற அந்த ஜாப் இருக்குது. அண்ட் தென் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரவான்கோர் லிமிடெட், இது கேரளாவில் இருக்குது. ஃபேக்ட், அதில் வந்துட்டு சேல்ஸ் ஆஃபீஸர் எஸ்ஓ அண்ட் தென் ஃபீல்டு ஆஃபீஸர் எஃப்ஓ, இந்த 2 ஜாப்க்கும் போகலாம். அண்ட் தென் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா FSSAI, அதில் ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற அந்த ஜாப்க்கு வந்துட்டு நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி கிராஜுவேட்ஸ்க்கு ரெகுலராக நடக்கிற எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் எவ்ரி இயர் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதி ஜாப் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் ஒகேஷ்னலாக நடக்கிற எக்ஸாம் 2 to 3 years ஒன்ஸ் தான் நடக்கிற எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில் ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர், இது ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வருது. ஏஓ, இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2 to 3 years ஒன்ஸ் தான் இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கடைசியாக 2018 கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ 2021 தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் மேபி 2022 அல்லது 23 எப்போ வேக்கன்சி ஏற்படுதோ அப்போ தான் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுலேயே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் AEO அண்ட் தென் வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் அசிஸ்டன்ட் VAA, இந்த 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அக்ரி வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ டிப்ளமோ அக்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் AEO அண்ட் VAA இந்த 2 எக்ஸாம் ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற அந்த ஜாப்க்கு நீங்கள் போகலாம். அண்ட் தென் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸில் ஃபார்ம் மேனேஜர் இன் கேவிகேனா தெரியும் நினைக்கிறேன், கிருஷி விக்யான் கேந்திராஸ், அதில் ஃபார்ம் மேனேஜராக போகலாம். அண்ட் தென் AEO அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் இன் ரீஜியனல் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் அக்ரிகல்ச்சரல் பாலிடெக்னிக்ஸ். ஸோ இந்த ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம். இதில் வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கீழே வருது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் AIC, இதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக போகலாம். அண்ட் தென் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதில் செக்ஷன் ஆஃபீஸர் அண்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர் FRO, இந்த ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் ஸ்டேட் சீட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதில் சீட் ஆஃபீஸர் அந்த ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா CCI, அதில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற 2 ஜாப் இருக்குது, அதுக்கு போகலாம். அண்ட் தென் ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் CWC, அதில் வந்துட்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் JTA அண்ட் ஜூனியர் சூப்பரிண்டென்ட், இந்த 2 ஜாப்க்கும் போகலாம். வேர் ஹவுசிங்னா ஒன்றும் இல்லை, ஸோ உணவுப் பொருட்கள் தானியங்கள்லாம் வந்துட்டு பதப்படுத்தி சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி வச்சுருப்பாங்க, பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ வருஷக்கணக்கில் வந்துட்டு அது எதுவுமே கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பேர் தான் சிம்பிளாக வேர் ஹவுசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் சென்ட்ரல் வேர் ஹவுசிங்கில் 2 ஜாப் இருக்குது. ஸோ இதுக்கு போகலாம். அண்ட் தென் அதிலே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் SWC, அதில் வந்துட்டு ப்ரொக்யூரிங் இன்ஸ்பெக்டர், மார்க்கெட்டிங் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப்ளை ஆஃபீஸர், இந்த 3 ஜாப்க்கு வந்துட்டு நீங்கள் போகலாம். அண்ட் தென் ஸ்டேட் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் MARKFED, அதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், ஃபீல்டு ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த 3 ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் ஆயில் சீட்ஸ் க்ரோவர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் OILFED, அதில் ஃபீல்டு ஆஃபீஸராக போகலாம். அண்ட் தென் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், அதில் ஃபீல்டு ஆஃபீஸராக போகலாம். அண்ட் தென் நேஷ்னல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் NICL, அதில் அக்ரிகல்ச்சர் அப்ரண்டிஸாக போகலாம். அண்ட் தென் டொபாக்கோ போர்ட், அதில் வந்துட்டு ஃபீல்டு ஆஃபீஸர் FO அந்த போஸ்டிங்க்கு போகலாம். அண்ட் தென் காஃபி போர்ட், அதில் ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் சென்ட்ரல் சில்க் போர்ட், அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஃபீல்டு ஆஃபீஸர் FO இந்த 2 ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் NIN, அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிற ஜாப் இருக்குது, அதுக்கு போகலாம். அண்ட் தென் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் BARC, அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் டைரக்டரேட் ஆஃப் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் குவாரண்டைன் அண்ட் ஸ்டோரேஜ் DPPQS, அதில் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு போகலாம். அடுத்து சதர்ன் ரீஜியன் ஃபார்ம் மெஷினரி ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் இன்ஸ்டிடியூட் அனந்தபூர், இதில் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ தான் வந்துட்டு எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் NAFED, அதில் வந்துட்டு ஜூனியர் ஃபீல்டு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஜாப்க்கு போகலாம். அண்ட் தென் ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் RCFL, இதில் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மார்க்கெட்டிங், அதில் வந்துட்டு போகலாம். அண்ட் தென் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO, இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜாப், இது பார்த்தீங்கன்னா சேலரியே பார்த்தீங்கன்னா 50,000 அரௌண்ட் இருக்குது. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் போகலாம். அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா
இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் ஃபெடரேஷன் ICFRE அதில் வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த ஜாப்க்கு போகலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் அக்கேஷ்னலாக நடக்கிற எக்ஸாம்ஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30 to 32 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அண்ட் மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21லேருந்து 22 இயர்ஸ் இருக்கும். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக சொல்லணும் அப்படின்னா மினிமம் சேலரி வந்து 15,000 ஆரம்பிக்குது. அண்ட் மேக்ஸிமம் சேலரி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 42,000 45,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆவரேஜாக தான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் UPSC அதெல்லாம் பண்ணால் அரௌண்ட் 80,000 90,000 1 lakh இந்த மாதிரி கூட சம்பாதிக்கலாம். ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா BSc அக்ரி முடித்தவங்களுக்கு ஒரு 45,000 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் சேலரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா BSc அக்ரி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகிற கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். 1 or 2 ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டேஷனில் அப்பப்போ ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைப்பாங்க. இப்போ நீங்கள் BSc அக்ரி முடிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம், MSc அக்ரி முடிச்சிருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். BSc அக்ரி முடிச்சுட்டு அங்கே ரிசர்ச் ஃபெல்லோவா ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18லேருந்து 25,000 வரைக்கும் வந்துட்டு சேலரி இருக்கும். அதே போல் MSc முடிச்சுட்டு SRF சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா நீங்கள் போனீங்க, அந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். பட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஸ்கீமை பொறுத்து 2 years 5 years 3 years இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் முடிஞ்சிருச்சு, அவங்களோட ரிசர்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் அப்புறம் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்கீம் மாறி மாறி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. ஸோ அடுத்து 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ஸ். இது பார்த்தீங்கன்னா நிறையவே ஜாப்ஸ் இருக்கு அண்ட் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். பட் என்னன்னா சேலரி வந்து இதெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிரைவேட் ஜாப்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பிரைவேட் ஜாப்ஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க அக்ரி முடிச்சிருக்கோம் அப்படிங்கும்போது அக்ரோ இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், பெஸ்டிசைட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் சீட் இண்டஸ்ட்ரீஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா ராசி சீட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நிறைய அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இதில் நீங்கள் BSc அக்ரி முடிச்ச உடனே இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரைவேட் ஜாப்ஸில் ஜாயின் பண்ணிடலாம். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேலரி ரொம்பவே கம்மியாக இருக்கும். மேபி நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்க, அடுத்தடுத்து ரொம்பவே அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டேலண்டடாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து நீங்கள் ஹையர் பொசிஷனுக்கு போகும்போது உங்களோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் பிரைவேட் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் அளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம். பட் நீங்கள் BSc அக்ரி முடிச்ச உடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பிரைவேட் ஜாப்ஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ 3rd கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டர்பிரினர்ஸ். இன்ஃபேக்ட் ஆண்டர்பிரினர்ஸ்ங்கிறது வெளியில் சொல்லலாம். அக்ரியை பொறுத்த வரைக்கும் அக்ரிப்ரூனர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பிகாஸ் அக்ரி ரிலேட்டடான ஒரு தொழிலை தான் நம்ம தொடங்க போறோம் அப்படிங்கும்போது அக்ரிப்ரூனர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் BSc அக்ரி படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும். மஷ்ரூம் கல்டிவேஷன் பண்ணலாம், நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே போல் ஃபெர்டிலைசர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், சீட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அக்ரி ரிலேட்டடான இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் நிறைய இருக்குது. பட் அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப்பும் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நிறைய கம்பெனிஸ் தமிழ்நாட்டிலும் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. உங்களுக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் ஒத்து வரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஆண்டர்பிரினர்ஷிப் போகலாம். ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான பேர் தான் போறாங்க. என்ன கேட்டால் இன்னும் நிறைய பேர் வரணும்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்ல மட்டும் நீங்க சக்சஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஜாப்ஸையும் விட ஹைலி பெய்ட் ஜாப் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பா தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து உங்களுடைய பிசினஸ் அப்படிங்கும்போது நீங்க சம்பாதிக்கிறதா உங்களுக்கு இன்னும் ஒரு லிமிட்டே கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் அ பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டீச்சிங் லைன். ஸோ இது பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா போத் நீங்க ARS அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு, அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். இதுக்கும் சரி, அது ஒருவேளை நீங்க ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னா நெட் எக்ஸாம், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கறது எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 எக்ஸாமுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ PhD மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க. இந்த வருஷத்துல இருந்து இப்போ ஜூலைல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க MSc முடிச்சிருந்தாலும் MSc அக்ரி முடிச்சிருந்தாலும் இந்த 2 எக்ஸாம்ஸுமே எழுதலாம். பட் இப்போ PhD முடிச்சாதான் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா BSc அக்ரி 4 வருஷம், MSc அக்ரி 2 வருஷம், PhD 3 வருஷம்ட்டு கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நீங்க செட்டில் ஆகவே முடியும். பட் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க MScக்கும் சரி PhDக்கும் சரி ICAR இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அவங்க வந்துட்டு ஸ்காலர்ஷிப் தராங்க. நீங்க MScக்கு வந்து ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஸோ ICAR என்ட்ரன்ஸ் எக்ஸாம், PG என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன்.
அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்க படிச்சு முடிக்கிற 2 வருஷமே மந்த்லி ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸோ நீங்க வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டே வந்து படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே போல பியூச்சரிக்கும் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அதுல நீங்க ஹை ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ணிட்டே வந்துட்டு படிக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது நீங்க நல்லா படிச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல பிஎஸ்சிக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏர்ன் பண்ணிட்டே படிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஸ்கோப் அண்ட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிறத அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் பிஎஸ்சி அக்ரியில என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பாத்துக்கோங்க. பிஎஸ்சி அக்ரியில கம்ப்ளீட்டா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வீடியோல பிஎஸ்சி அக்ரிக்கு என்னென்ன ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறத கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முடிவு பாத்தீங்கன்னா உங்களுடைய பினான்சியல் கண்டிஷனை பொறுத்து நீங்க முடிவு எடுக்கலாம். சோ நீங்க பினான்சியலா ஓரளவு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பிஎஸ்சி அக்ரி முடிச்சு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம், குரூப் எக்ஸாம், இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணி நீங்க அது மூலமா கூட ஜாப்க்கு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏதாவது பிரைவேட் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு கூட சைட் பை சைடு வந்துட்டு குரூப் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதன் மூலமாகவும் நீங்க ஜாப்க்கு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு என்டர்பிரினர்ஷிப் பிடிச்சிருக்கு, நீங்க பிசினஸ் சைடு நினைச்சீங்கன்னா நீங்க என்டர்பிரினர்ஷிப் சைடும் போகலாம். உங்களுக்கு வந்து டீச்சிங் சைட்ல போகணும் இல்ல ரிசர்ச் சைட்ல போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த சைடு வந்துட்டு போகலாம். சோ நீங்க முடிவு பண்ணுங்க, உங்களுடைய கண்டிஷன் என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணுங்க. ஒருவேளை இப்போ முடிவு எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி அக்ரி தான் ஜாயின் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 3rd இயர் அல்லது ஒரு ஃபைனல் இயர் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். சோ உங்களால என்ன முடியும், நம்மளோட லெவல் என்ன, நமக்கு எந்த சைட் சூட்டபிள் அப்படிங்கிற ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களால கெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடிவெடுங்க, எம்எஸ்சி பண்ணலாமா அல்லது ஜாப்க்கு போலாமா, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்றதுக்கு முக்கியமான காரணமே பாத்தீங்கன்னா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணலாம், ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால. இன்ஃபேக்ட் இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி இறையன்பு ஐஏஎஸ் அவர்களும் சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டோட டிஜிபி சைலேந்திர பாபு 2 பேருமே பாத்தீங்கன்னா அக்ரி கிராஜுவேட்ஸ் தான். ஸோ அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே ஒரு பெருமையான விஷயம் சொல்லலாம். ஏன், என்ன காரணம் பிஎஸ்சி அக்ரிக்கும் காம்படேட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வைடரான சிலபஸ். அதே போல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிலையும் பாத்தீங்கன்னா சிலபஸ் வந்து ரொம்பவே வைடரான ஒரு சிலபஸ். நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற பட்சம் நீங்க காம்படேட்டிவ் எக்ஸாம் சிலபஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டா தான் இருக்கும். ரொம்ப டீப்பா இல்லைனாலும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் மேல ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் மூலமே ஒரு அறிமுகம் இருக்கும். இதை படிக்கும்போது உங்களுக்கு எதுவுமே வந்து புதுசா படிக்கிறது மாதிரியான ஒரு எண்ணம் இருக்காது. ஸோ தட் பிஎஸ்சி அக்ரி படிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமும் சரி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸும் சரி, எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லயுமே அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பாஸ் பண்ற பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்பவுமே அதிகம் தான். ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ண காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறத நம்புறாங்க. பட் கண்டிப்பா பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணிட்டாலே காம்படேட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படிங்கறதுனா கண்டிப்பா கிடையாது. நீங்க கண்டிப்பா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு டீப் டவுன் படிச்சே தான் ஆகணும். அதுக்கு பிஎஸ்சி அக்ரியை நீங்க ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தீங்கன்னா தான் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிஎஸ்சி அக்ரி எடுக்கணும்னு நினைச்சா எல்லாத்துக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பா நல்லா படிச்சீங்க, நல்லா ஸ்கோர் பண்ணீங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம் உங்களோட கெரியர்ல. அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் புரியாதவங்க மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க. ஒரு 2-3 டைம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிரும். பிஎஸ்சி அக்ரினா என்ன, நம்ம என்னென்ன ஜாப்க்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அக்ரி லைஃப் எப்படி இருக்கும், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் எம்எஸ்சி அக்ரி முடிச்சா என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறதையும் அடுத்தடுத்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.